ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்டு வித் லவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ராக் ஆர்கன்ஸா மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த ஆர்கன்ஸா மெட்டீரியல். ஓகே, அதுக்கு தேவையான லைனிங் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர்ஸும், அதுக்கப்புறம் இதுக்கு டாப் போர்ஷனுக்கு ஒரு சில்வர் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக், இது வந்து 1 மீட்டர் அளவு, அதுக்கு தேவையான லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய டாப் போர்ஷனை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங்கை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து ஹைட் தேவை, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகே, இதில் 3 இன்ச்சஸ் வந்து நெக் வைத்தும் 3.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வந்து ஆம்கோல்னுடைய ஹைட்டு. இப்போது 8.5 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, கீழே பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வெஸ்ட் ரவுண்டும் அது கூட சீமிங்க்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இது நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 5 இன்ச்சஸ் நெக்கினுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி ஹைட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் நெக்கினுடைய டிசைன் மட்டும் வேறு மாதிரி. பேக் சைட் நார்மல், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற டிசைனை இந்த துணியில் அப்படியே நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல நாச்சஸ் போட்டுட்டு இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இந்த மேலே இருந்த பீஸில் பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருந்தோம், அதையும் இப்போ கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இதை இந்த ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1 மீட்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இது 60 இன்ச்சஸ் வித்துனால 1 மீட்டர் அளவே போதுமானது. உங்களுக்கு 44 இன்ச்சஸ் வித்து அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் ஒரு 1/2 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் துணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். நெக் மட்டும் நான் கட் பண்ணலை. ஓகே, நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது ஸ்டிச் பண்ணி திருப்போம். ஸோ நெக்கு நான் கட் பண்ணலை. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் கட் பண்ணணும் இல்லையா? இப்போது நான் ஸ்லீவுக்காக நான் மார்க் பண்ணுறேன். இப்போது 10 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி. ஓகே, ஹைட்டு 9.5 இன்ச்சஸ் வித்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதிலேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் மைனஸ் பண்ணி நார்மல் ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 7 இன்ச்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது இந்த வித்தில் பாதி நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, 9.5 இருக்கா? இப்போது 4.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மேலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி இப்படி ஒரு கர்வ் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மேலே எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவையோ அது வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் வித்தில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதே அளவு மேலேயும் மார்க் பண்ணி கர்வ் ஷேப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை வச்சு அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்காக மார்க் பண்ண போகிறோம். இது வந்து காட்டன் லைனிங் 2 மீட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு A லைன் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை இந்த ஃபோல்டிங் சைடும் இந்த ஸ்கர்ட் போர்ஷனுடைய ஃபோல்டிங் சைடிலும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கில் நான் வந்து ஹைட் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் டேப்பை வச்சு ஒரு 40 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் ஏலைன் வந்து நம்ம கொடுக்குறோம் உள்ள. நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதே 4 மீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து துணி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் இதே மாதிரி ஏலைன் வந்து சாட்டின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாட்டின் வந்து உங்களுக்கு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக காட்டும். அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் காட்டன் போட்டுக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த 4 மீட்டர் துணியை நான் அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகே, 42 இன்ச்சஸ் வந்து எனக்கு நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இது வந்து மடித்து தைக்க தேவையில்லை. ஸோ மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சே போதுமானது. இப்போ 41.5 இன்ச் அளவுக்கு நான் ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, டோட்டலாக 42 இன்ச்சு. ஓகே, அந்த ஹைட் மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு இதில் எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறதுங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த டாப் போர்ஷன் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த லைனிங்கில் நம்ம எப்படி நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த லைனிங்கில் தையல் போட்டுகிட்டே வரணும். மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்தில் லைனிங் வச்சு நான் தையல் போட்டுட்டு வரேன். இது வந்து டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, 15 இயர்ஸ் இருக்கிற பொண்ணுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு இந்த லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த பேக் சைடையும் நான் அதே மாதிரி தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு நாச்சஸ் போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த துணியும் திருப்பி விட்டுடுறேன். இதில் வந்து 2 பக்கமும் நம்ம நெக்குக்கு படிமான தையல் போடலை. எதுக்காகனா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் படிமான தையல் போட போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டு அதை 2 சைடுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, லைனிங் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு இது திருப்பி விட்டுடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரா எட்ஜஸ் உள்ளே போயிடுச்சு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம தைச்சி விட்றோம், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. இப்போது இது சைடில் எல்லாம் வந்துட்டு நம்ம படிமான தையல் போடணும். லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். நான் ஆம்கோல் லைனில் இந்த மாதிரி நல்லா துணியை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 2 பக்கமும் பாருங்கள் படிமான தையல் போட்டாச்சு. அடுத்து நம்ம நெக்லைனுடைய ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் 2 தையல் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இதனுடைய கீழேயும் அதே மாதிரி நல்ல துணியும் லைனிங் துணியும் சேர்த்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக துணி வந்து சுருங்காமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. இல்லாட்டி ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாகவே இருக்காது. ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலேயும் துணி நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு மீட்டர் வந்து 150 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 மீட்டர் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த டாப் போர்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து 100 ருபீஸ் தான் ஒரு மீட்டரே இந்த துணி. இதுக்கு ஒரு ஷாலும் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த துணியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்லேருந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழேருந்து மேலே ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கும் குறைவாக வந்துட்டு நான் வச்சு டக்கு பிடிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் பிடிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பேக் சைடும் கூட பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த டாட் வந்து நான் 2 பக்கத்துலேயும் பிடிச்சிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ரைட் சைட்லும் பாருங்கள், லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி. இது ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் பேக் சைடு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நாச் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா துணியினுடைய நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சு அதனுடைய கீழ் பகுதி இருக்கு இல்லையா, ஸ்லீவினுடைய கீழ் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, தையல் போட்டுட்டு நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போது இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு வரேன். ஓகே, அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் திரும்ப ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த சைடில் மேலே சைடில் இருந்து அப்படியே மேல் பகுதிக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். தையல் போடும்போது துணி வந்து கரெக்டாக சுருங்காமல் எடுத்து விட்டு தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சு நான் வந்துட்டு தைச்சிட்டு வரேன். இந்த ப்ளீட்ஸ் வந்து ஒரே சைடு இருக்கிற மாதிரி தான் நான் தைக்கிறேன். நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தைச்சிங்க அப்படின்னா இந்த கவுல் நெக் வந்து பஃப் ஸ்லீவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரே மாதிரி வர மாதிரி நான் தைச்சிட்டு வரேன். இப்போ இந்த பக்கத்தில் நாச்சஸ் போட்டிருக்கிற வரைக்கும் இந்த ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த பஃப்பு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போது அதனுடைய ஸ்லீவ்னுடைய மிட் பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் ஒரே பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கணும். நம்மளே மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கம்மியாக தான் ஆகுது. அதாவது நான் வந்து இப்போது 4 மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 600 ருபீஸு ப்ளஸ் 700 வந்துட்டு இந்த ஃப்ராக்கு மட்டும் எனக்கு செலவாச்சு. அதுக்கப்புறம் லைனிங்க்கு வந்து ஒரு 200 900 இது வந்து செலவாச்சு. பட் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு காஸ்ட்லியாக தெரியும். இப்போது இதில் ஸ்கர்ட்டில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, திரும்பவும் 4 இன்ச்சு, திரும்பவும் 1 இன்ச்சு, அடுத்து 4 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச். இந்த மாதிரி அந்த 4 இன்ச் 1 இன்ச்லேயே வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாக அந்த துணியுடைய அகலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 2 மீட்டர் அளவு நான் துணி எடுத்திருக்கேன். டோட்டலாக 4 மீட்டர் நமக்கு இந்த துணி இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து 2 மீட்டர் துணி முன்பக்கத்துக்கு 2 மீட்டர் பின்பக்கத்துக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஃபுல்லாக இதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் மட்டும் 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை விட்டுட்டு அடுத்து இந்த 4வது இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த 3வது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 3 இன்ச்சு அங்கேருந்து நான் வந்து அந்த 3 இன்ச்சில் அந்த கைடை வச்சுருக்கேன். இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற துணியை எடுத்து அந்த 3 இன்ச்சில் வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு தென் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த 1 இன்ச்சில் வைக்கிறேன். ஓகே, திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. இந்த 4வது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற துணியை அந்த 1 இன்ச்சில் வைக்கிறேன். அதே மாதிரி அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற துணியை எடுத்து அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸாக செட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த 4 இன்ச் அப்படிங்கிறது 3 இன்ச்சாக மாற்றிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் மாற்றலாம். ஓகே, நான் சைடில் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு துணி வேணும் இல்லையா, அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த 3 இன்ச்சு கொடுத்தேன். அந்த 3 இன்ச்சுக்கு இந்த பக்கமாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி சைடு வரைக்குமே அந்த 4 இன்ச்சு எடுத்து அந்த 1 இன்ச்சில் வைக்கணும். அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் வந்து பாருங்கள் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஈவனாக நமக்கு வந்து ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஆர்கன்ஸா அப்படிங்கும்போது நீங்கள் அயர்ன் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ளீட்ஸ் வச்ச துணியை அதுக்கு கீழே இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சாட்டினும் ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது ஃபினிஷிங் வந்து ஆக்சுவலாக இது என் பொண்ணுடைய பர்த்டேக்காக நான் ஸ்டிச் பண்ணது. ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷனுடைய கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த லைனிங் பக்கத்தில் நான் அந்த காட்டன் லைனிங்கை வச்சுருக்கேன். ஓகே, இப்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த டாப் போர்ஷனுடைய மெயின் ஃபேப்ரிக் அந்த இடத்துல இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ கீழே வச்ச அந்த லைனிங் அந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா ப்ரொக்கெட் ஃபேப்ரிக், அதுக்கப்புறமா இந்த சாட்டினும் ஆர்கன்ஸாவும் சேர்த்து நான் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த துணி, இதையெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு வரேன். ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்ப்பகுதி டாப் போர்ஷனுடைய லைனிங் பார்ட்டில் நான் ஸ்கர்ட் போர்ஷனுடைய லைனிங் பார்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பிசிறெல்லாம் உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது நான் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது உள் பக்கம் ரா எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த நடுவில் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஹாஃப் சாரி மாதிரி ஒரு ஷால் ஒன்று வாங்கினேன். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து ஹாஃப் சாரி மாதிரி போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த ஸ்கர்ட் போர்ஷனையும் டாப் போர்ஷனையும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடம் வரைக்கும் நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம மேலேருந்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கை ரெண்டையும் சேர்த்து வச்சு தைச்சி கீழே வரைக்கும் தையல் போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி தான் இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கும் சாட்டின் ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போடணும். அதுக்கப்புறமா இந்த லைனிங் ஃபேப்ரிக்கையும் வந்து சேர்த்து வச்சு தைச்சி விடணும். அதே மாதிரி 2 பக்கத்துலேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, நமக்கு வியர் பண்ணும்போது குத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஓகே, பாருங்கள் இப்போது அந்த ஆர்கன்ஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த சாட்டின் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சாட்டின் வந்து நீங்கள் சைடில் இருந்தே கூட வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கரெக்டாக மேலே எந்த இடத்துல நம்ம விட்டோமோ தையல் போட்டு முடித்தோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் லைனிங் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு சைடில் இருந்தே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த காட்டன் ஃபேப்ரிக்கும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக் எல்லாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம், அவ்வளோதான்.
இப்போ நமக்கு ஃப்ராக் ரெடி ஆயிருச்சு. இது பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வந்துட்டு அகலம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இந்த துணி. அதாவது ஒரு பக்கத்துக்கு மொத்தம் 28 இன்ச்சு அகலத்தில் நீளத்தில் இந்த துணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 4½ இன்ச்சஸ் வந்து வித் எடுத்திருக்கேன். இப்போது இந்த துணியை லைனிங்கும் அதே அளவு நான் வந்து வச்சு இதனுடைய நல்ல பக்கத்தில் வந்துட்டு ரிவர்ஸ் சைடில் வச்சு இது வந்து தையல் போட்டுட்டு அப்படியே இதை திருப்பி விட்டுக்கிறேன். இது வந்து ஹிப்பு பெல்ட்டுக்காக, ஓகே, வெஸ்ட் பெல்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டேன். இப்போ 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ரா எட்ஜஸை உள்ளே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பெல்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே அழகாக வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 1000 ருபீஸ் வந்து செலவு பண்ணி இதில் வந்து நான் ஹுக் வச்சுருக்கேன் இந்த பெல்ட்டில் பேக் சைடு. இல்லை நீங்கள் வந்துட்டு வெல்க்ரோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளூ கலர் வந்து பீட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அந்த நெக்லேயும் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஷாலு பாருங்கள். இதை வந்து அந்த வெஸ்ட் பெல்ட்டோட வியர் பண்ணியிருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 2500 கொடுத்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.